ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் ரவா சேர்த்துக்கோங்க, 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க, அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க, ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன், ஒரு குட்டி க்ரீன் சில்லியை சாப் பண்ணியிருக்கேன், கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போது நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சு. இப்போது ஒரு மூடி போட்டு 30 மினிட்ஸ்க்கு நம்ம அதை அப்படியே விட்டுறணும். இப்போது சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, 2 பல் பூண்டு, குட்டி சைஸில் புளி, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தோல் உரிச்ச 3 சின்ன வெங்காயம், 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கொதிக்க விட்டால் போதும். நம்மளோட சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் அதுக்கப்புறம் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போது 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. நம்மளோட பேட்டர் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வடை மாதிரி ஷேப்பில் தட்டி இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர்லேருந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் கையில் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வடை மாதிரி ஷேப் பண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு எண்ணெய் ஆக்சுவலி மேலே தெரிச்சிடுமோன்னு ஒரு பயம், அதனால நான் கரண்டி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு பாலித்தீன் கவர், அதாவது பால் பாக்கெட்டோட கவர் இருக்குல்ல, அதில் நீங்கள் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால அந்த கவர்லேயும் ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வடை ப்ளஸ் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக் இல்லை சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.